கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ ஜனங்களே, இந்த அருமையான 13வது நாளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 100 நாள் ஜெபத்தில் 13வது நாளில் கொண்டு வந்த ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். தெய்வ ஜனங்களே, நீங்கள் ஒவ்வொரு பேரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறதற்காக, மாற்றங்களை செய்கிறதற்காக, இருளின் ஆவிகளை உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றுகிறதற்காக இந்த அபிஷேக ஜபங்களை ஏறெடுக்க நம்ம ஒவ்வொரு பேருக்கும் உதவி செய்கிறார். நீங்கள் ஒவ்வொரு பேரும் அபிஷேக ஜபத்தை ஏறெடுத்து கொண்டிருக்கிறீங்க. தேவ ஜனங்களே, உங்களுக்காக ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்காக தேவனுடைய ஆவியானவர் பயங்கரமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு ஆமேன் சொல்ல சொல்ல, நீங்கள் ஒவ்வொரு சோத்திரம் சொன்னாலும், ஒரு வரி பாடினாலும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்காக அது பலனாய் மாறப்போகிறது. உங்கள் யுத்தத்தில் அது ஜெயமாய் மாறப்போகிறது. எத்தனை பேருக்கு யுத்தத்தில் நான் ஜெயிக்கணும், என் குடும்பம் கரை ஒதுங்கணும், என் குடும்பம் உயரணும், என் வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் நிறைவேறணும்னு எத்தனை பேர் வாஞ்சியோடு இருக்கிறீங்க? ஏதோ ஒரு அனுபவம் இல்லாமல் நம்ம இதை செய்யலை. தேவ பிள்ளைகளே, அநேக ஆயிரங்களை தேவன் விடுதலை ஆக்கினதை நான் கண்ணால் கண்டிருக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கை அழகாக செட்டில் ஆனதை, தேவ ஆவியானவர்களை ஆசீர்வதித்ததை, தேவ ஆவியானவர் அவர்கள் கைகளை பிடித்து நடத்தினதை அடியேன் கண்டிருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் கைகளை பிடித்து நடத்த போகிறார். இத்தனை ஆண்டு காலமாக உங்களை கரங்கள் பிடித்து நடத்த யாருமே இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட்டிருக்கலாம். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இந்த அபிஷேக சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த தேவ பிள்ளையாக இருந்தாலும் சரி, உன் கரங்களை பிடித்து ஆண்டவர் நடத்த போகிறார். உன் கரங்களை ஆண்டவர் கைகளில் கொடுப்பாயா? உன்னை ஒருவர் பிடித்து நடத்த போகிறார். நீ போக வேண்டிய பாதையை உனக்கு காட்டப் போகிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவ பிள்ளையே, எத்தனையோ வருடம் நீ ஓடி ஓடி அலைந்தது உண்டு. எத்தனையோ வருடம் நீ கடினமாக உழைத்தும் உன்னுடையதை நீ பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அநேக வேதனைகளையும் நிந்தனைகளையும் நீ கடந்து சென்றிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை தம்முடைய செட்டைகள் கீழாக கொண்டு வந்திருக்கிறார். இனி உனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். உன்னை கொண்டு தேசத்தில் சிலதை சாதிப்பார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தைகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 100 நாள் ஜெபத்தில் ஒரு சின்ன டைரியை வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களோடு பேசுகிறதை எழுதி வைங்க. காலங்கள் வரும் பொழுது அது எல்லாம் நடக்கிறதை உணருவீர்கள். தேவ ஆவியானவர் உங்களோடு பேசுகிறதை நீங்கள் எழுதி வைத்தீர்கள் என்றால் அதை வைத்து தினமும் ஜெபிக்கலாம். எப்படி ஒரு கோழி முட்டையின் மேல் அடகாத்து வைக்கிறது போல நீங்களும் இந்த ஜெப குறிப்புகள் ஒவ்வொன்றுக்கு மேலாக ஜெபம் என்ற அக்னியை ஊற்றும் பொழுது, ஜெபம் என்ற வார்த்தைகளை பேசும் பொழுது, உங்கள் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எப்படி ஒரு கோழி குஞ்சுகள் முட்டையிலிருந்து பொரித்து வருகிறது போல கர்த்தர் உங்கள் ஜெபங்களை பொரித்து வெளியே வர பண்ணுவார். அந்த நாட்கள் சமீபமாக இருக்கிறது. சிலரை ஆண்டவர் சில வெற்றிகரமான பயணத்திற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். தேவ ஜனமே, இந்த ஜெபத்தில் உன்னை கலந்து கொள்ள விடாம சத்துரு பல தடைகளை கொண்டு வருவான். ஏன் தெரியுமா? உன் லைஃப்பில் உள்ள அந்தகாரம் ஆட போகிறது. உன் லைஃப்பில் உன்னை கட்டி வைத்திருந்த தலைமுறை ஆவிகளிலிருந்து உனக்கு விடுதலை வரப்போகிறது. நெடுநாள் யுத்தங்கள்லேருந்து விடுதலை வரப்போகிறது. லாங் பாண்டேஜஸ்லேருந்து விடுதலை வரப்போகிறது. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவரை விடுதலை ஆக்க போகிறாரு. தேவ ஆவியானவரை தொட போகிறாரு. உன் குடும்பத்தினுடைய லெவலை மாற்ற போகிறாரு. இதை அறிந்து கொண்ட சாத்தான் அக்கினி ஆஸ்திரங்களை உன் மேல் ஏந்தி கொண்டிருக்கிறான். உன் மேலே படுகிற ஒவ்வொரு யுத்தங்களும் இந்த ஜெபத்தில் நீ கலந்து கொள்ளக்கூடாது. இந்த ஜெபத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீ கேட்கக்கூடாது. விசேஷமாக நீ தனி ஜெபத்தில் இருக்கக்கூடாது. உன்னை உபவாசிக்க விடாதபடி பல நேரங்கள் உன்னை உபத்திரவப்படுத்தி கொண்டிருப்பான். பல விதத்தில் உன்னை உபத்திரவப்படுத்தலாம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, இதெல்லாம் ஒரு சாரமாக எடுத்துக்கொள்ளாமல், இதெல்லாம் ஒரு ஓரமாக தூக்கிவிட்டு என்னுடைய லெக்கை நான் அடைவேன், என்னுடைய கோலை நான் அடைவேன் சொல்லி பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி வரும்படியாக தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, இந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஓடி வருகிற ஜனங்களே, நீங்கள் பாக்கியவான்கள். உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது. நீங்கள் ஜெயிப்பீர்கள். கர்த்தர் உங்கள் கரங்களை பிடித்து உங்களை நடத்துவார். தாவீதோடு இருந்த ஆண்டவர், எஸ்தரோடு இருந்த ஆண்டவர், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு இருந்த ஆண்டவர், பவுலோடு இருந்த ஆண்டவர் இன்று உங்களோடு இருக்கிறார். உங்கள் கரங்களை பிடித்து நடத்துவார். இதோ உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள்
இருப்பார்கள் என்று சொல்லத்தக்கதாக, நீங்கள் போகிற இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு உலகத்தை கலக்கத்தக்கதாக, தேசத்தை கலக்கத்தக்கதான சில அபிஷேகம் நிறைந்த விஷயங்களை செய்ய போகிறார். நீங்க இருக்கிற இடத்துல அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. உங்களை ஆண்டவர் விடுதலையாக்குறதற்கு தூதனை அனுப்பிவிட்டார். தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறத நான் பார்க்கிறேன். உங்கள் சரீரத்தில் கிரியை செய்கிறார், உங்கள் குடும்பத்துக்குள்ள கிரியை செய்கிறார். சில புயல்கள் அடிக்கலாம், சில போராட்டங்கள் அடிக்கலாம், இந்த ஜபத்தை தடுக்கலாம் நினைக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறார், நீ எழும்பி நில், நீ கால் ஒன்றி நில் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ எழும்பி நின்று அந்த புயலை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இறையாதே என்று கட்டளை கொண்டு மகளே, எதை குறிச்சும் சொந்து போகாதே, எதை குறிச்சும் சொந்து போகாதே தேவ பிள்ளையே, தேவ மகனே. ஹல்லேலூயா. ஈகா ராபா சந்தல ரகதன ஹத்துனா ரிகந்தரபா. ஆவியானவர் சொல்லுகிறார், மகளே நீ கவலைப்படாதே, மகனே நீ கவலைப்படாதே என்று ஒவ்வொரு நபர்களை பார்த்து ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நீ வருத்தத்தோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், இல்ல சந்தோஷத்தோடு இருக்கலாம். நீ எந்த நிலையில இருந்தாலும் ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல். நீ உன்னுடைய திட்டத்தில் கவனம் செலுத்து. ஏதோ டெம்பரரி ஆசீர்வாதத்தை கண்டு ஏமாந்து போவாத. உன் வாழ்க்கையில நெடுநாளா உன்னை ஃபாலோ பண்ணி வந்து கொண்டு இருக்கிற நிழலை போல் உன்னை ஃபாலோ பண்ணுகிற சில அந்தகாரங்கள் உண்டு. உன்னை வேவு பார்த்து உன்னை தடை பண்ணி உன்னுடைய அபிஷேகத்தை தடை பண்ணலாம். உன் மேல இருக்கிற வெளிச்சத்தை அணைக்கலாம். உன்கிட்ட ராஜாக்களை வரவிடாம உன்னை தடை பண்ணணும். உன் மேல இருக்கிற வெளிச்சத்தை அணைச்சி போடணும். ஹல்லேலூயா. போரடிக்கிற அந்தகாரம் உண்டு, இருளின் ஆவிகள் உண்டு. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? நூறுக்கணக்கான மக்கள் எல்லாரும் ஒரு மனதோடு ஜெபித்து ஆராதிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இந்த அபிஷேகத்தில் இணைந்து ஜெபியுங்கள். யாரெல்லாம் இந்த அபிஷேகத்தோடு கைகளை கோத்திருக்கிறீங்களோ ஒவ்வொரு மேலேயும் ஒரு வெள்ளத்த அபிஷேகம் இறங்கும். எல்லாரும் சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, என்னையும் என் மேல உள்ள வெளிச்சத்தையும் திருடுகிற அந்தகாரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துண்டிக்கப்படுவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எரிவதாக. எல்லாரும் ஜெபிங்க. லீகா லாபா ஷங்கா லந்தா லாபா ரங்கா தானா ரபா லியாந்தல ரவோஷியாந்தல ரபா லீகா தாலா ரபா ஷியாந்தல ரபா. எல்லாம் அந்நிய பாஷையில் ஜெபிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்நிய பாஷையில் ஜெபிங்க. லியாந்தல ரபோ ஷந்தல ரபா லியாந்தல ரபோ ஷந்தல ரபா லீகா தாரபா ஷங்கா தாலா ரபா உடாபா தானா ரபா ஷங்கா தானா ரபா ஷங்கா தாலா ரபா தியாந்தல ரபோஷியா. கட்டுகள் உடைகிறது, இருளின் ஆவிகள் எரிகிறது. இருக்கிற இடத்துல நல்ல உற்சாகமா ஜெபிங்க. லியாந்தல ரபா. கர்த்தர் கல்லுகளை புரட்டி போடுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இருளை எரிக்கிறார். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? கைகளை பிடித்து தூக்குகிறார். பெற்றுக்கொள் மகனே, ஃபயர் ஃபயர். அக்கினி இறங்குது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். அக்கினி இறங்குது, உடைகிறது. இருளின் வல்லமைகள் எரிகிறது, பிசாசின் ஆவிகள் எரிகிறது. உன்னை எழும்ப விடாதபடி, உன்னை எழும்ப விடாதபடி, உன் குடும்பத்தை எழும்ப விடாதபடி ஹல்லேலூயா உன்னை கட்டுகிற ஆவிகள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இந்த நூறுக்கணக்கான மக்கள் சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் எரிவதாக, இருளின் ஆவிகள் எரிவதாக, பில்லிசுனி ஆவிகள் எரிவதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. தேவ பிள்ளையே, நீ சொல்ல சொல்ல அக்கினி ஃபார்ம் ஆகுது. நீ சொல்ல சொல்ல அக்கினி உருவெடுக்குது. அக்கினி உருவெடுக்குது. ஆவியானவர் அக்கினியா இறங்குகிறார். ஆவியானவர் அக்கினியா இறங்குகிறார். விடாத தேவ பிள்ளை, விடாத தேவ பிள்ளை, விடாத தேவ பிள்ளை, விடாத தேவ பிள்ளை. ரிகா ரபா ஷங்கா லாபா ரமா லாகா தானா ரபா லியாந்தல ரபா ஷந்தல ரபா லியாந்தல ரபா அல்பராதரா ஷேகே ரேகே ரிபா லாகா தானா ரபா அல்பே ரிகல் கிளவுட் ரபோஷியா. கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது. பாகாலின் கிரியைகளை எரிக்கிறது. தேவ பிள்ளையை விடாத. அவன் அக்கினியை தூக்கி எறி. உன் மேல இருக்கிற அபிஷேகத்தினால உன் வாயை திறந்து ஒரு அக்கினி வார்த்தையை பேசு. அந்த கட்டு உடைவதாக உன் வாயை திறந்து சொல்லு. தேவ பிள்ளையே, இருளின் ஆவிகள் எரியட்டும் சொல்லு. கர்த்தருடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. இருளின் ஆவிகள் எரிவதாக, எல்லா பெலிசுனியங்கள் எரிவதாக, எல்லா அனுப்பப்பட்ட ஆவிகள் எரிவதாக, எல்லா விக்கிரக வல்லமைகள் எரிவதாக, எல்லா பெலிசுனியங்கள் எரியட்டும். எனக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா யாகங்கள், எல்லா பலிபீடங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எரிவதா. கர்த்தருடைய அக்கினி இறங்குது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் மகனே. இருளை எரிக்கிற ஒரு அக்கினி இறங்குது. பில்லி சூனியங்களை எரிக்கிற ஒரு அக்கினி இறங்குது. உன் வாழ்க்கையில நல்ல செய்தியை தடை பண்ணுகிற அந்தகாரங்கள் ஆமென் இன்னைக்கு ஆண்டவருடைய அக்கினியினால் எரிந்து கொண்டிருக்கிறது. உனக்கு வர வேண்டிய சில திறந்த வாசல்களை ஆண்டு காட்டுகிறார். நல்ல செய்திகளை காட்டுகிறார். சில கற்பத்தின் கனி வந்திருக்கிறது. நான் தரிசனத்தில் பார்க்கிறேன். சிலர் வீட்டுக்கு முன்பாக கர்த்தருடைய ஆவியானவர் கற்பத்தின் கனியை கொண்டு வந்திருக்கிறார். சிலருடைய திருமண தடையை உடைத்து இருக்கிறார். இதையெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை சைலண்ட் ஆக்கி, உன்னை ஜெபிக்க விடாம, இந்த ஆசீர்வாதங்களை ரிசீவ் பண்ண விடாம,
உன்னை தடுக்கிற ஆவிகள் உண்டு. நீ ஜெபி மகனே. உன் வீட்டை சுற்றில் ஒரு இருண்ட மேகம் இருக்கிறத பார்க்கிறேன். ஆவியானவர் உன் மேல் அசைவாடி கொண்டு இருக்கும் பொழுது இந்த இருளை பார்த்து கட்டளையிடு. நீ ஜெபத்தில் ஆயத்தமாகி இந்த இருளை பார்த்து கட்டளையிடு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னையும் என் குடும்பத்தையும் விட்டு இந்த இருளின் ஆவிகள் வெளியேறட்டும் என்று உன் வாயை திறந்து விரிவாக சொல்லு. அது உன்னையும் விட்டு உன் குடும்பத்தையும் விட்டு வெளியேறுகிறது நீ பார்ப்பாய். லீ அந்தல ரபா சந்தல ரபா. இந்த ஆரம்ப நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு விரோதமான அந்தகாரங்களை சுட்டெரிக்கிறத நான் பார்க்கிறேன். உன் கையில் ஒரு அபிஷேக எண்ணெயை கொடுத்து உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிற இந்த அருமையான வேலையில் வெள்ளி சூனியங்கள் எரிந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு விரோதமான அந்தகாரங்கள் எரிகிறது. அந்த வியாதியின் கட்டுகள் எரிகிறது. தேவ ஜனங்களே, அந்த இருள் உங்களை ஜெயிக்காமல் காத்துக்கொள்ளுங்க. அந்த இருள் உங்கள் வீடை மூடாமல் காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் விசேஷித்த அபிஷேகத்தை திறந்து கொண்டிருக்கிறார். உங்க ஒவ்வொரு மேலையும் ஊற்ற போகிறா. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆண்டு சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து இந்த அபிஷேக ஜெபத்தில் 100 நாளும் பங்கெடுத்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, நீ ஒருவேளை உபவாசத்தில் இருக்கலாம். ஒருவேளை நீ 6 மணிலிருந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீ 8 மணிலிருந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீ 12 மணி வரைக்கும் அதிகாலை வரைக்கும் ஜெபிக்கலான் இருக்கலாம். நீ எடுத்த ஒவ்வொரு திட்டத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, நீ கர்த்தர் கையில் கொடுக்குற ஒவ்வொரு நிமிடங்களையும் அவர் திரும்பி உனக்கு 1000 மடங்காக தருவார். நீ 1 hour ஜெபித்தனா, நீ 1 hour விதைத்தனா, அதை 100 மடங்கு நீ பெற்றுக்கொள்வ என்பதில் சந்தேகமே இல்லை. நீ ஆண்டவர் சமூகத்தில் விதைக்கிற எதுவுமே வீணாக போவதில்லை. தேவ ஜனமே, சிலருடைய உச்சம் தலையில் கர்த்தருடைய ஆவியானவர் தொட்டு கொண்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். சிலருடைய பலவீனப்பட்ட கைகளை கர்த்தர் தொடுகிறார். சிலருடைய கால்களை தொடுகிறார். சிலர் மேல் ஆவியானவருடைய கரம் வந்திருக்கிறது. ஆவியானுடைய ஒருமனம் வந்திருக்கிறது. ஆவியானவர் சில தேவையில்லாத காரியங்களை வெட்டி தூர எறிகிறத நான் பார்க்கிறேன். ஒரு சரீரத்தில் உள்ள கட்டிகளை பிடிங்கி எறிகிறார். இருளின் ஆவிகள் ஓடுகிறதற்கு கர்த்தருடைய நேரம் வந்திருக்கிறது. நீ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதி மகனே. இந்த அபிஷேகத்தோடு இணைந்து துதி. நீ துதிக்கும் பொழுது எரிகோ விழும் என்று ஆவியானவர் காட்டுகிறார். உன் வாழ்க்கையில் நெடுநாளாக உன்னை மூவ் பண்ண விடாமல், உன்னை ஃப்ரெண்டில் போக விடாமல், ஓ தேவ பிள்ளையை உன்னை முன்பாக செல்ல விடாமல் தடுத்த அந்த எரிகோ இந்த 100 நாள் ஜெபத்தில் உடையும் என்று ஆவியானவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். நீ சோர்ந்து போகாதே. உன் ஜெபத்தின் அழலை கூட்டு, உன் தணலை கூட்டு, உன் அபிஷேகத்தை கூட்டு, உன் அக்னியை கூட்டு. உனக்கு முன்பாக நிற்கிற ஆயுதம் செயலிழந்து போகும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நீங்க நீர்கால்களில் ஓரமா நடப்படணுமா? இரவும் பகலும் அவரை துதிங்க. எந்த வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும், எங்க போனாலும் இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய கான்சென்ட்ரேஷனை விட்டு விடாதீங்க. இது மனிதனால் உண்டானதல்ல, இது தேவனால் உண்டானது. உங்கள் ஆவியை ரீசார்ஜ் பண்ண, உங்கள் உள்ளான மனிதனை பலப்படுத்த கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் தான் இந்த 100 நாள் ஜெபம். இதை பயன்படுத்தி கொள்ளுங்க. இதில் உங்கள் லைஃப் எப்படி மாறுதுன்னு பாருங்க. சிலருடைய வெளிநாட்டு பயணங்களை கர்த்தர் திறப்பாரு. சிலருடைய வருமான வாசல்களை கர்த்தர் திறப்பாரு. ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்கு விசேஷித்த அபிஷேகம் உண்டாகும். ஒரு பகர்ச்சை உண்டாகும். ஒரு இம்பார்ட்டேஷன் உண்டாகும். ஒரு பரிந்தளிப்பு உண்டாகும். ஒரு விசேஷித்த அபிஷேகத்துக்குள்ள வருவ. ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்துக்குள்ள வருவ. ஒரு கனி நிறைந்த வாழ்க்கைக்குள்ள வருவ. சாத்தான் எப்படி கிரியேட் செய்கிறான், அவனுடைய அந்தகாரங்கள் எப்படி கிரியேட் செய்கிறது, எல்லா ஆவியானவரும் கண்களில் வெளிப்படுத்துவார். உன் மேல அபிஷேகம் அசைவாட்டும். ஹல்லேலூயா. நீ தொழில் செய்கிற தேவ பிள்ளையா இருப்பாய் என்றால் ஒரு தொழிலில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். சொல்ல போனா உன் வாழ்க்கை தலைகீழாக ஆசீர்வாதமாக அநேக ஆயிரங்களுக்கும் ஆசீர்வாதமாக மாறுகிற ஆமென் அந்த ஜெபம் தான் இந்த 100 நாள் ஜெபம். இது பரிசுத்த ஆவியானவர் உண்டாக்குனது. இது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் உருவாக்கப்பட்டது. நீங்கள் இந்த அபிஷேகத்தில் இணைந்தால் உங்களை எந்த அந்தகாரத்தாலும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா நீங்க அபிஷேகத்தோட கை கோர்க்கும் பொழுது, ஆவியானவருடைய அழைப்போடு கை கோர்க்கும் பொழுது, அந்த அழைப்புக்கு விரோதமா நிற்கிற எந்த அந்தகாரத்தையும் அந்த அழைப்பை கொடுத்த ஆவியானவரை நிர்மலமாக்குவார். இந்த அழைப்போடு கை கோர்த்த தேவச்சனமே, 100 கணக்கான பிள்ளைகள் நம்ம கைகளை கோர்த்து இணைந்து ஜெபித்து பாட போகிறோம். அன்று சொல்லுகிறார், நீ இலை உதிராத மரத்தை போல இருக்கணும்னா நீ ஆண்டவரை பாடு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீர்கால்களில் ஓரமாய் கர்த்தர் உன்னை தூக்கி வைப்பார். நீ இலை உதிராத மரத்தை போல் இருப்ப. எத்தனையோ பேர் பாதி வயசுல போவாங்க.
அவர்கள் ஆயுசு நாள் முடிந்துவிடும். ஆனால் ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ இலை உதிராத மரத்தை போல் இருக்கணும். நீ இலை உதிராத மரத்தை போல் ஆவியானவர் உன்னை வைப்பாரு. நீ ஆயத்தப்படு. நீ இந்த துதிகளோடு இணைந்து துதி. உன் கவலையெல்லாம் மறந்துட்டு ஆவியானவரை நோக்கிப்பார், தேவனை நோக்கிப்பார், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கிப்பார். அந்த கல்வாரியின் இரத்தம் என்னை கழுவட்டும் என்று அறிக்கை செய்வாயா? கர்த்தருடைய இரத்தம் உன்னை கழுவி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு சொட்டு சொட்டாக அந்த அபிஷேக தைலம் உன்மேல் ஊற்றப்படுகிறதை நான் தரிசனத்தில் பார்க்கிறேன். ஆவியானவர் உன்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். லீகா ராபா ஷக்கா தாரா பாபா பாபா பாபா. ஆண்டவரை பார்த்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுவோமா, கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீரும் அன்பினா. கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீரும் அன்பினா. கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி நீர் கிருபையினால். சொல்லுவோமா, என் கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி நீர் கிருபையினால். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மணவாளரே, உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மணவாளரே, உம்மை மறவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. எத்தனை பேர் சொல்றீங்க என் வாழ்க்கை இப்படி மாறட்டும்? எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்லுறீங்க, என் மேலான சந்தோஷம் நீங்க தான்ப்பா, இந்த நாளெல்லாம் உங்களை பாடுவேன்பான்னு. என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளரே, உம்மை மறவேன். மகிழ்ச்சியின் ரிகபாரா ஷகதரா கபரா ரிகதரா கபா லியாந்தலரபா சந்தலரபா அல்பராதரகௌசியா. கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீரும் அன்பினா. கவலைகள் பெருகி கலங்கும் போது என்னை மகிழ்வித்தீரும் அன்பினா. கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி நீர் கிருபையினால். என் கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி நீர் கிருபையினால். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மணவாளரே, உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளரே, உம்மை மறவே. ஓ பகல் நேர பாடல் நீரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். இரவெல்லாம் கனவும் நீரே, எங்கள் மேலான சந்தோஷம் நீரே. என்னாலெல்லாம் உம்மை பாடுவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். மேலான சந்தோஷம், இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தருகிற ஆண்டவரே, உங்க பாதத்துல வந்திருக்கிறோம் அப்பா. ஓ பகல் நேர பாடல் நீரே, ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா. இரவெல்லாம் கனவும் நீரே, மேலான சந்தோஷம் நீரே. நாளெல்லாம் உம்மை பாடுவேன். என் மேலான சந்தோஷம் நீரே,
நாளெல்லாம் உம்மை பாடுவேன். எருசலேமே உன்னை மறந்தால் வலக்கரம் செயலிழக்கும். எருசலேமே உன்னை மறந்தால் வலக்கரம். ஆண்டவருடைய நகரமே, ஆண்டவராகிய தேவன் இருக்கிற அந்த பரலோகத்தை நீ மறக்காத தெய்வ பிள்ளையே, இந்த உலக ஆசையினால் அந்த பரலோகத்தையும் ஆண்டவருடைய துதியையும் நீ மறந்து போகாதே. உலக பாரத்தினால ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு தூரம் போய் விடாதே. பிரச்சனைகள் வரும் போகும், ஆனால் இந்த ஆண்டவர் உன்னை விட்டு என்னும் போக மாட்டாரு. அவரை விட்டு விடாதே என்று ஆவியானவர் உன்னை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் ஓடி வந்துவிடு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடு. அந்த கவலை உன்னை விட்டு ஓடுது, அந்த பயம் உன்னை விட்டு ஓடுது. உன் போராட்டம் உனக்கு சாட்சியாய் மாறும். உன் போராட்டம் உன்னுடைய சாட்சியாய் மாற கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரு. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்த தெய்வ பிள்ளையே, உலக கவலையெல்லாம் மறந்துட்டு இந்த வரிகளை சொல்ல. தாய்மடி தவழும் குழந்தை போல நான் மகிழ்ச்சியாயிருக்கின்றேன். தாய்மடி தவழும் குழந்தை போல மகிழ்ச்சியாயிருக்கின்றேன். இப்போது எப்போதும் நம்பியுள்ளேன், உம்மையே நம்பியுள்ளேன். இப்போது எப்போதும் நம்பியுள்ளேன், உம்மையே நம்பியுள்ளேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளரே, உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா எங்கள் மணவாளரே, உம்மை மறவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவும் நீரே. மேலான சந்தோஷம் நீரே. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன், என் மேலான சந்தோஷம். உலக கவலை உன் இருதயத்தை ஆளுக செய்ய வேண்டாம் தேவ பிள்ளையே. உன்னை அழுத்தக்கூடாது. அந்த கவலையை மறந்துட்டு ஆண்டவரை நோக்கி பாரு. தேவ சித்தம் வாழ்க்கையில் நடக்கும். எதை குறிச்சும் கவலைப்படாத. உன் இருதயத்தில் உள்ள சமாதானத்தை இழந்து விடாத தெய்வ பிள்ளையே. ஒருக்கா கூட சொல்லுவோமா? தாய்மடி தாய்மடி தவழும் குழந்தை போல மகிழ்ச்சியாய். ஒரு தாய் மடியில் ஒரு பிள்ளை இருந்தால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குமோ. இந்த 100 நாளும் அந்த அருமையான ஆண்டவருடைய மடியில் தேவ பிள்ளைகள் இருக்கிறதை உணர்ந்து சந்தோஷமாக இருங்க. உங்கள் கவலையெல்லாம் மறந்துடுங்க. எத்தனை நாள் தான் கவலையோடு இருப்பீங்க? எத்தனை நாள் தான் கண்ணீரோடு இருப்பீங்க? கொஞ்ச நாள் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. அந்த சந்தோஷம் உங்கள் பாகமாக மாறட்டும். அந்த சந்தோஷம் உங்கள் சொத்தாக மாறட்டும். எப்போதும் உம்மையே நம்பியுள்ளே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளரே, உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் எங்கள் மணவாளரே, உம்மை மறவேன். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவும் நீரே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் ஆண்டவர் உனக்காக யாவை செய்து முடிப்பார். உன் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் மாற்றுவாரு. நீ ஆராதிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும் தெய்வ பிள்ளையே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்கு
எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, ஐயா இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை பிறழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே. அந்த பேரழிவில் இருந்து என்னை காப்பாற்றினீரே, எங்கள் நல்ல மேம்பரை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமா தேவ ஜனமே. நூறுக்கணக்கான தேவ பிள்ளைகள் சேர்ந்திருக்கிறீங்க, எல்லாரும் கையோடு கைகோர்த்து துதிக்க போகிறோம். நீங்க தூரமாக இருந்தாலும் ஆவியில ஒரு மனதோடு துதிங்க தேவ பிள்ளைகளே. ஒரு கூட்ட மக்கள் துதிக்கும் பொழுது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுகிற அந்தகார ஆவிகள், உங்க குடும்பத்தில் உள்ள அந்தகார ஆவிகள், அந்த பொல்லாத கிரியைகள், அந்த குட்டிகார ஆவிகள், அந்த சிகரெட் ஆவிகள், அந்த சினிமா ஆவிகள், அந்த வேசித்தன ஆவிகள், அந்த விக்கிரக வல்லமைகள், அந்த பில்லி சுனிய வல்லமைகள், அந்த இருளின் வல்லமைகள் எரிகிறது தேவ பிள்ளைகளே. ஓ ராபா ஷபாதா ராபா, எல்லாரும் சேர்ந்து துதிங்க தேவ ஜனமே. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவருடைய நெத்தியை தொடுகிறார். நூறுக்கணக்கான தேவ பிள்ளைகளுடைய சிரசை தொட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நெத்தியிலையும் ஆண்டருடைய விரல் படுகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசமாக ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? உங்களுடைய உச்சம் தலையை ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மேலேயும் ஆவியானவர் ஊட்டப்படுகிறார். God is touching you right now my sister. God is touching you my brother. கர்த்தருடைய ஆவியானவர் தொட்டுகிறார். உன் ஜாப் விடுதலை ஆகிறது ஆவியானவர் காட்டுகிறார். உன் குடும்பத்தில் கர்த்தர் உன் கைகளை பிடித்து ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளை ஒன்று பேசாம இருக்கிறான், சீக்கிரமா ஆண்டவரை நிறைவேற்றுவார், பேச வைப்பார். அவன் உன்னோடு பேசுவான். உன் குடும்பத்துக்கு என்னெல்லாமோ செய்யணும் நீ நினைச்சிருக்கிற அருமையான தாசனே, கர்த்தருடைய பலப்படுத்துகிறார். ஆண்டவர் ஒரு ஜாஸ்பரை காட்டுகிறார். அருமையான ஜாஸ்பர் கர்த்தர் உங்களை தொடுகிறார். அருமையான எட்வின் ஐயா கர்த்தர் உங்களை தொடுகிறார். ஹல்லேலூயா. தெவோரால் சிஸ்டர் தெவோரால் கர்த்தர் உங்களை தொடுகிறார். ஜேம்ஸ் சகோதரனை கர்த்தர் தொடுகிறார். லீபா ராபா ஷகதா லாபா சோகோட்டோ ஜோலா மரனியாண்டல ரபா அல்பராத ரபோஷியாந்தல ரிவசியா லீப்ரஹாசி பிரிலியா டலரபோசியா. ஹல்லேலூயா. ரபா ஷகதா ரபா லியாண்டல ரபோசியா. இதுல ஒரு செபேதியின் குமாரன் இருக்கிறீங்க. செபேதியின் குமாரன் ஆண்டவர் உங்களை தொடுகிறார். ரீகா லாபா ஷகதா ரபா. உங்க பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு இருக்கிறீங்க. ஆண்டவர் காட்டுகிறார். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார்.
ஆவியானவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த தீர்க்க தரிசன சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்க காதுகளுக்குள்ளாக ஒரு ஜீவன் கடந்து செல்லுகிறது. அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகினது. இன்னைக்கு உங்க காதுகளுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிற அந்த வார்த்தை ஜீவனாக மாறப்போகிறது, அற்புதமாய் மாறப்போகிறது. யோவான் 1 அதிகாரத்தில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி. யோவான் 1:14 பாருங்கள். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி. யார் இந்த வார்த்தை? 1 அதிகாரத்தில் 1 வசனத்தை பாருங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு உனக்குள்ள ஒரு சத்தம் இருக்குது. நீ பேசினாதான் அந்த சத்தம் வெளிப்படும். நீ பேசலன்னா அந்த சத்தம் வெளிப்படாது. அந்த சத்தமும் நீயும் ஒரே ஆளுதான். ஹல்லேலூயா. லீகா ராபா ஷகா லாமா லீகா தாலா ராபா ரகா. உன்னை காட்டிலும் உன் சத்தம் வல்லமை உடையது. ஏன்னா ஒரு டெட் பாடிக்கு மதிப்பு கிடையாது. ஒரு டெட் பாடிக்கு மதிப்பு கிடையாது. ஒரு மனுஷன் உயிரோடு இருந்து அவன் பேசுவான், அதனால அந்த பேச்சுக்கு தான் மதிப்பு. தேவ பிள்ளையே, நம்மளுடைய சரீரத்தில் உயிர் அற்று போகும் பொழுது, நம்ம மூச்சு நிற்கும் பொழுது நம்ம பேச்சு நிற்கிறது. அதனால ஒன்றை காட்டிலும் உன் வார்த்தைக்கு தான் மதிப்பு. தேவ பிள்ளையே, உன் வார்த்தையை மதிக்காதவங்க ஒன்றை மதிக்கல. அப்படின்னா என்ன தெரியுமா? நீயும் உன் வார்த்தையும் ஒன்னா இருக்கிறீங்க. நீயும் உன் வார்த்தையும் ஒன்னா இருக்கிறீங்க. இதே போலதான் ஆண்டவருக்குள்ள ஒரு வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தைக்கு கொடுக்கப்பட்ட பேர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை ஹல்லேலூயா தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இன்று உன்னை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள். உனக்குள் வார்த்தை இருக்கிறது. அது நீ பேசினால் தான் வெளியே வரும். உன்னிடத்தில் வார்த்தை இருக்கிறது. உன் வாயை திறந்து பேசினால் அது வெளிப்படும். உனக்குள் வார்த்தை இருக்கிறது. உன் வாயின் சத்தத்தை நீ பேசி உன் இருதய எண்ணங்களை வெளிப்படுத்த நீ விரும்பினால், உன் சிந்தனையில் ஓடுகிறதை வெளியே சொல்ல வேண்டும் என்று விரும்பினால், உன் வாயை திறந்து பேசுகிற. இதே போலதான் தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்த அவருடைய சத்தம் வெளிவந்தது. ஆமென். அவருடைய சித்தம் மனுக்குலத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய பாவங்களில் இருந்து அவர்களை கழுவ, அவர்களை மீட்டெடுக்க அவருடைய சித்தமாய் இருந்தது. அந்த சித்தம் வார்த்தையாக வெளிப்பட்டது. தெய்வ பிள்ளையே, அந்த வார்த்தைக்கு மாம்சம் என்ற ரூபம் உண்டானது. அதுதான் யோவான் 1 அதிகாரம் 14 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வார்த்தை மாம்சமாகி. எத்தனை பேர் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை ரிசீவ் பண்றீங்க? எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உன் காதுக்குள்ள நுழையும் பொழுது, எப்படி இந்த வார்த்தை மாம்சமாகிச்சோ, இந்த தீர்க்க தரிசன வார்த்தை, இந்த ஆண்டவராகிய இயேசு என்ற வார்த்தை உன் காதுக்குள்ள நுழையும் பொழுது உனக்கு ஹீலிங்காக உருவாகும். உனக்கு கைவிடப்பட்ட நிலைமையில கை கொடுக்கும். உன் கடனை தீர்க்கக்கூடிய ஔஷதமாய் மாறும். உன் வியாதியை தீர்க்கிற ஔஷதமாய் மாறும். உன் குடும்பத்தை கெட்டுகிற ஔஷதமாய் மாறும். எப்படிலாம் உருவெடுக்க வேண்டுமோ இந்த வார்த்தையாகிய ஜீவன் உருவெடுக்க போகிறது. எத்தனை பேர் உங்க உள்ளத்தை இந்த வார்த்தையோடு கனெக்ட் பண்றீங்க? எத்தனை பேர் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையோடு உங்க இருதயத்தை கனெக்ட் பண்றீங்க? கனெக்ட் பண்ணுங்க தேவ பிள்ளையே. இந்த அபிஷேகத்தோடு கனெக்ட் பண்ணுங்க. ஆவியானவரோடு கனெக்ட் பண்ணுங்க. உங்க இருதயம் கவலையோடு கனெக்ட் ஆச்சுன்னா நீங்க புலம்பிக் கொண்டே இருப்பீங்க. உங்க இருதயம் கோபத்தோடு கனெக்ட் ஆயிட்டுனா கோபப்பட்டு கொண்டே இருப்பீங்க. இச்சையோடு கனெக்ட் ஆயிட்டுனா இச்சித்து கொண்டே இருப்பீங்க. உலக ஆவியோடு கனெக்ட் ஆச்சுன்னா உலக ஆவியை போல, உலகத்தான போல, உலக மனுஷனை போல, ரட்சிக்கப்படாதவனை போல, அபிஷேகம் படாதவனை போல ஒரு சாதாரண மனுஷனாக மாறுவீங்க. ரீகாபா ராமா ஷாகாதா ராபா. ஆனால் இதே வார்த்தை, ஓ நீங்கள் உங்க இருதயம் பரிசுத்த ஆவியானவரோடு கனெக்ட் ஆச்சுன்னா உங்க இருதயத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவாரு. வேதம் சொல்லுகிறது, அவருடைய வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தை புறப்பட்டது. யாருடைய வாயிலிருந்து? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயில் இருந்து கிருபை உள்ள வார்த்தை புறப்பட்டது. ஆண்டவர் காட்டுகிறார், இதோ ஒரு தாய் தன் பிள்ளைக்கு ஊட்டி கொடுக்கிறது போல இன்னைக்கு கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு பேருக்கும் அவருடைய ஆகாரத்தை ஊட்டி கொண்டிருக்கிறதை நான் தரிசனத்தில் பார்க்கிறேன். உங்க இருதயம் நிரம்புகிறது. ஒரு ஸ்பூனை எடுத்து ஒரு தகப்பன் ஊட்டி கொண்டிருக்கிறதை நான் தரிசனத்தில் பார்க்கிறேன். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் உன் அருகாமையில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை ஊட்டி தருகிறாரு. தேவ பிள்ளையே, இந்த தூதை கேட்ட நீ, இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்ட நீ பலப்படுவ, நீ ஸ்திரப்படுவ, நீ எழும்புவ. உன்னை அடைத்து வைத்திருந்த எல்லா அடைப்புகளும், உன்னை மூடி வைத்திருந்த
எல்லா கல்லுகளும், எல்லா கல்லறை கல்லுகளும், எல்லா அடைத்த கல்லுகளும், எல்லா கல்லறை சீலைகளும், உன்னை கட்டி வைத்திருந்த எல்லா கயறுகளும், உன்னை கட்டி வைத்த எல்லா சங்கிலிகளும் இப்பொழுது உடைகிறது. ஏன்னா ஆவியானுடைய வசனம் உனக்குள்ள வருது. அது ஆவியாயும் அது ஜீவனாயும் பிசாசை விரட்டுகிறதாயும் இருள் உள்ள இடத்துல பிரகாசிக்கிறதாயும் அது அக்னியாயும் உனக்குள்ள வருகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் ஒரு அபிஷேகத்தை. உன் மேல ஒரு அக்னி இறங்குது. சிலர் ஆவியானவர் தொட்டுகிறார். சிலருடைய வழிகள் மாறுகிறது, சிலருடைய போராட்டங்கள் மாறுகிறது. சிலர் மேல ஆவியானவர் தொடுகிறத நான் பார்க்கிறேன். உங்க இடது பக்கமாக உங்க ஷோல்டரை தொடுகிறார், ஆவியானவர் தொடுகிறார். சகோதரனை உன்னை தொடுகிறார். உன் அல்சர் மாறுகிறது, உன் அல்சர் மாறுகிறது. இதோ உன் டிப்ரெஷன் மாறுகிறது. உன் வாயில உள்ள அந்த பொல்லாத வியாதிகள் மாறுகிறது. உன் வாயை கெடுக்கலாம் என்று, அது அல்சர் போல மாற்றலாம் என்று வந்த ஆவிகள் எரிகிறது. சிலருடைய கையை கத்தர் பலப்படுத்துகிறார். கையை தூக்க முடியல, கை பலவீனங்கள், எந்த வேலையும் செய்ய முடியல. கத்தரும் கையை தொடுறார். மகனே லீகா ராபா ஷாகா தானா ராபா, ஒரு அருமையான சகோதரன் மைக்கேல் உங்க கால்களை அந்த தொடுகிறார், உங்களை பலப்படுத்துகிறார். லீகா ராபா ஷாகா தானா ராபா அல்பராத ரபூசியா அல் கிரேசியான் டல ராபா. கத்தர் தொடுகிறார், கத்தர் தொடுகிறார். சிஸ்டர் ஜோதி கத்தர் உங்களை தொடுகிறார். லியாம்தல ரபூ சந்தல ரபா. கத்தர் ஒரு மெர்சியை காட்டுகிறார். தேவன் உங்களை தொடுகிறார். சிஸ்டர் உங்களை தொடுகிறார். லியாந்தல ரபோ சந்தல ரபோசியா அல்பராத ரபல் கிளவுட ரபோசியாண்டல ரபா. கர்த்தருடைய அபிஷேகம் ஒவ்வொரு பேரையும் தொடுகிறது. கர்த்தருடைய அபிஷேகம் ஒவ்வொரு பேரையும் தொடுகிறது. ஆவியானவர் நிரப்புகிறார். தேவ பிள்ளையே, இந்த 100 நாளும் ஒரு குற்றாலத்துக்கு கீழே குளிக்கிறது போல, ஒரு அருவிக்கு கீழே குளிக்கிறது போல நீ அபிஷேகத்துக்கு கீழே உன்னை காத்து கொண்டிருக்கிற, அபிஷேகத்துக்கு கீழே உன்னை காட்டி கொண்டிருக்கிற அபிஷேகம் என்ற மலை உன் மேல் பொழிந்து கொண்டிருக்கிறது. இந்த அபிஷேக மலைக்கு கீழே நீ நின்னு பாரு. உன் வாழ்க்கை மாறுதான் பார், உன் வாழ்க்கை மாறுதான் பார். உன்னை நினைக்கிற ஒவ்வொரு சொட்டும் ஆவியானுடைய அபிஷேகம். உன் மேல விழுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அபிஷேக வார்த்தை. இந்த நேரத்தில் நீ கவனமாக உன் இருதயத்தை டூன் பண்ணி, உன் இருதயத்தை இந்த வார்த்தையோடு இணைச்சு, இந்த 1 மணிக்கூறும் நீ ஒரு சார்ஜை பெற்றுக்கொண்டா என்றால் நீ அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிப்ப. அந்த கட்டுகள் துண்டாக உடைகிறதை பார்ப்ப, அந்த யுத்தங்கள் ஓய பண்ணுகிறதை பார்ப்ப, அந்த கடன் உன் வீட்டை விட்டு ஓடுகிறத பார்ப்ப. தேவ பிள்ளையை, எந்த நொடி வேணாலும் உன் அற்புதத்தின் நேரமா இருக்கலாம். இந்த 100 நாள்ல எந்த நேரமானாலும் அற்புதத்தின் நேரமா இருக்கலாம். எந்த நொடி வேணாலும் உன் விடுதலையின் நேரமா இருக்கலாம். நீ அசதியாக இருக்காத. சிலருடைய கற்ப பையை கத்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். சிலருடைய கற்ப பைக்குள்ள தேவன் அபிஷேகத்தை ஊட்டுகிறார். அந்த கட்டு உடைகிறது. நீ பிள்ளை பெறுவ. கத்தர் உன் மேல அபிஷேகத்தை ஊட்டுகிறார். உன் மேல் ஒரு அபிஷேகம் நிழலிடும். நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவனி. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் அபிஷேகத்தை. குழந்தை இல்லாத தேவ பிள்ளையே, உன் மேல ஒரு அக்னி இறங்குது. நீ எத்தனை வருஷம் கட்டில இருந்தாலும் சரி, இப்பொழுது உடைக்கிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஒரு அபிஷேகம் இறங்குது, உடைக்குது. அந்த வல்லமையை, அந்த வில்லிசுனியத்தை உடைக்குது, அந்த இருளை உடைக்குது. பெற்றுக்கொள் அக்னி. கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேல் பலமாக இறங்குகிறார். பெற்றுக்கொள். சோனியா, கர்த்தர் உங்களை தொடுகிறார். சோனியா, கர்த்தர் உங்களை தொடுகிறார். லியாந்தல ரபோசியா லீக்ரா சாம்ப்ரா லியாண்டல ரபா. ஒவ்வொரு மேலையும் அக்னி இறங்குது. தேவ பிள்ளையே, ஒவ்வொரு மேலையும் அக்னி இறங்குது. சிலருடைய ஹார்ட் பிரச்சனைகள் மாறுகிறது. ஹார்ட்ல உள்ள வியாதிகள் மாறுகிறது. என்ன வியாதியா இருந்தாலும் உங்க உச்ச தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் ஒரு அக்னி இறங்கி கொண்டிருக்கிறது. உங்க உள்ளம் காலில் கூட பிரச்சனைகள் இருக்கலாம். கர்த்தர் அதை மாற்றுகிறார். கர்த்தர் அதை மாற்றுகிறார். அநேக தாயார்களுக்கு காலில் உள்ள பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுகிறார். உங்க கால்களை பலப்படுத்துகிறார். நீங்க எழும்பி உங்களுடைய அனுதின வேலைகளை செய்ய, ஆண்டவருக்காக நிக்க கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு பலத்த அபிஷேகம் இறங்குது. வல்லமை, வல்லமை. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம். இன்னைக்கு உன் மேல ஒரு அபிஷேகம். உன் கண்ணீரை துடைக்கிற ஒரு அபிஷேகம். அநேக வேதனையான வார்த்தைகளை கேட்டு கேட்டு உள்ள உடைந்து போனதல்லவா, உனக்கு ஒரு ஆனந்த தைலம் வருது. பெற்றுக்கொள் மகனே. உன்னுடைய முகம் இனி வெக்கப்பட்டு போவாது. எத்தனையோ இடத்துல வெக்கப்பட்டல்ல, இனி கர்த்தர் உன் மூஞ்ச பிரகாசிக்க பண்ணுவாரு. உன்னை வெக்கப்படுத்தின அநேகர் உன்னை கண்டு ஆச்சரியப்பட போறாங்க. பெற்றுக்கொள் தேவ பிள்ளையே. உனக்கு வல்லமை தேவனிடத்திலிருந்து வருது. உனக்கு அபிஷேகம் வானத்திலிருந்து வருது. எந்த மனுஷனும் உன்னை அழைக்கல, கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறாரு. கர்த்தர் உன்னை உயர்த்துவாரு. கர்த்தர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாரு. நீ அவரை தேடினபடியால், நீ அவர் சமூகத்தில் வந்தபடியால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. எந்த மனுஷனும் குறுக்க வர கர்த்தர் அனுமதிக்க மாட்டாரு. உன் குடும்பத்தில் யாரெல்லாம் பிசாசு திருடுனானோ இந்த நேரத்தில் அதெல்லாம் விட்டுட்டு ஓட போறான். உன் குடும்பத்தில் பிரிவான டைவர்ஸ்னு உன் பிள்ளைகளை பிரிச்சு, உன் கணவரை பிரிச்சா நல்லவா,
இப்பொழுது அக்கினி இறங்குது. தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஒருமனத்தோடு செபிங்க. ஒருவருடைய பாரம் நம்மளுடைய பாரம், ஒவ்வொரு பேருடைய பாரமும் நம்மளுடைய பாரம். யாராவது ஹாஸ்பிட்டல் அட்மிட்ல இருந்தாலும் நம்ம எல்லாம் செபிக்க போறோம். நம்ம ஜெபம் முடியும் பொழுது கர்த்தருடைய அக்கினி அந்த ஹாஸ்பிட்டல்ல இறங்கணும். அந்த போராட்டத்தின் கட்டு உடையணும். நம்ம எல்லாரும் அக்கினியா செபிங்க. அபிஷேகத்துல நிரம்பி செபிங்க. ஆவியில நிரம்பி செபிங்க. ஒரு அக்கினி இறங்கி கொண்டு இருக்கிறது. தடைகள் உடையுது. பெற்றுக்கொள் மகனே. எல்லாரும் சொல்லுங்க, ஐ ரிசீவ் இன் ஜீசஸ் நேம். என்னை நிரப்புகிறது ஒரு பாஸ்டர் அல்ல, என்னை நிரப்புகிறது ஒரு மனுஷன் அல்ல, என்னை நிரப்புகிறது பரிசுத்த ஆவியானவர். என்னை நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. என்னை நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. உங்களை நிரப்புகிறார், நிரப்புகிறார். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகம் ஊட்டப்படுகிறது, அபிஷேகம் ஊட்டப்படுகிறது. பெற்றுக்கொள். ரிசீவ் தி அனாயிண்டிங், ரிசீவ் தி அனாயிண்டிங். தி அபிஷேகம். ஓ, நீ கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவ, கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவேன் ஆண்டவர் காட்டுகிறார். உன் வீட்டில் பிள்ளையின் சத்தம் துணிக்கும், உன் வீட்டில் பிள்ளையின் சத்தம் துணிக்கும். உன் குடும்பத்தில் ஆமென் ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் தருகிறார். வேலை இல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிற சகோதரனே, ஒரு அற்புதமான வேலை உனக்கு வருகிறது. உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட போகிறது. இத்தனை நாட்கள் நீ வீட்டுக்குள்ள சோர்ந்து போய் இருந்த, உனக்கு திருமண தடை இருந்திருக்கிறா, கர்த்தர் உடைக்கிறார். பெற்றுக்கொள். எலும்பு மகனே, உன்னை கொண்டு தேவன் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அநேகர் உன்னை மறந்தாங்க அல்லவா, அநேகரால் மறக்கப்பட்டாய் அல்லவா. கர்த்தர் சொல்லுகிறார், நீ தேவனால் நினைவு கூறப்படும்படிக்கு அநேகரால் மறக்கப்பட்ட ஆமென் மொர்தெகாய் அநேகரால் மறக்கப்பட்டான், ஆனால் தேவனால் நினைவு கூறப்பட்டான். ஒரு மனுஷன் உன்னை நினைவு கூர்ந்தால் ஒரு நாள் தான் உன்னை ஆசீர்வதிப்பான். ஆனால் தேவன் உன்னை நினைவு கூர்ந்தால் உன் மரண பரியந்தம் உனக்கு ஆசீர்வாதம். தேவ பிள்ளையே, யாரோ என்ன மறந்துட்டான் நீ கவலையில இருக்கிறல்ல, கர்த்தர் சொல்றாரு நீ கவலைப்படாத. ஏன்னா உன்னை மறக்காத ஒருவர் மறக்கல, உன்னை மறக்காத ஒருவர் மறக்கல. உன்னை எல்லாரும் மறந்திருக்கலாம், உன்னை எல்லாரும் மறந்திருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவரோட முகமுகமா பார்த்து சொல்றாரு, உன்னை மறக்கல மகளே, தேவ பிள்ளை, உன்னை நான் மறக்கலன்னு ஆவியானவர் சொல்லுகிறாரு. அந்த வார்த்தையை நான் கேட்கிறேன், அந்த சத்தத்தை நான் உணர்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ள உண்டாகுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனத்தை பார்த்து தீர்க்க தரிசன முறை, அவர்களுக்குள் ஜீவன் உண்டாக போகிறது. You prophesy to my people, let them receive the life. The dead parts in the life, the dead things in the life is going to receive the life in Jesus name. ஏசப்பா சொல்லுகிறார், உன்னுடைய மரித்த நிலைமைகளை கர்த்தர் உயிரடைய பண்ணுகிறார். ஒரு பெரிய தரவுகளோடு ஆவியானவர் கதவுக்கு முன்னாடி நிற்கிறார். எத்தனை பேர் ஆவியானவர் இன்வைட் பண்றீங்க? எத்தனை பேர் ஆவியானவர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் வீட்டில் சிலர் மலேசியாவுக்கு போவாங்க, சிலர் ஸ்ரீலங்காவுக்கு போவாங்க, சிலர் வெளியேறப்பட்ட இடங்களுக்கு செல்வாங்க, சிலர் துபாய்க்கு போவாங்க. உன் வீட்டில் வெளிநாட்டு பயணங்கள் வருகிறது. இத்தனை நாள் முடங்கி கடந்தல்ல, ஒரு சொந்த ஊர்ல கூட உனக்கு ஒரு வேலை இல்லாம இருந்துச்சுல, ஆண்டவர் இன்னைக்கு ஒரு கதவை திறக்கிறத நான் பார்க்கிறேன். பெற்றுக்கொள் மகனே. ஒரு அபிஷேகம் உன் கதவை திறக்குது, ஒரு அபிஷேகம் உன் கதவை திறக்குது. இத்தாலி தேசத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போவாரு. ஹல்லேலூயா. வெளி தேசங்கள் கர்த்தர் உங்களை கொண்டு போகிறத நான் பார்க்கிறேன். சிலர் எல்லாம் வெளி தேசத்துக்கு போவீங்க, சிலர் எல்லாம் வெளி தேசத்துக்கு போவீங்க. ஜெபிங்க தேவ பிள்ளையே. பிறருடைய காயம் நம்மளுடைய காயம், பிறருடைய ஜெபக்குறிப்பு நம்முடைய ஜெபக்குறிப்பு. கிறிஸ்துவின் சரீரம், நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரம். ஒருவருடைய காயம் நம்முடைய காயம். இதை நாம் கர்த்தர் சமூகத்தில் வைக்க வேண்டும், நாம் ஜபிக்க வேண்டும். சிலரை வருமானம் இல்லாம கஷ்டப்படுத்தி, அவங்களை நிந்தப்படுத்தி, அவங்களை அவமானப்படுத்தி, பலர் முன்பாக தலையை குனிய வைத்த அந்த சூழ்நிலை மாறுகிறது. ஏன் தெரியுமா? நீ அநேகர் முன்னாடி தலை குனிஞ்ச, கர்த்தர் உனக்கு தாழ்மையை கற்றுக் கொடுத்தாரு. ஏன்னா தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறாரு. இப்பொழுது நீ தாழ்மையை கற்றுக்கொண்ட தேவ பிள்ளைய, உன் முகத்தை ஆமென் உன்னுடைய முகத்தை கனப்படுத்துகிற நேரம் வந்திருக்கிறது. மொர்தெகாயை கனப்படுத்தின ஆண்டவர் உன்னை கனப்படுத்துகிறார், உன்னை கனப்படுத்துகிறார். எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க? எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ரிசீவ் பண்றீங்க? உன்னை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். தேவ பிள்ளைய, உன் குடும்பத்தை கனப்படுத்துறாரு. உன்னை கட்டி வச்ச கயிறுகளை ஆண்டோட அக்கினி இறங்கி கொண்டு இருக்குது. ஜெபி மகனே. இந்த ஆயிரக்கணக்கான தேவ ஜனங்கள் நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த கட்டுகள்ல அக்கினி இறங்கும், அந்த கட்டுகள்ல அக்கினி இறங்கும். இந்த அபிஷேக வார்த்தை உன் கட்டை உடைக்கும், உன் கட்டை உடைக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க, அபிஷேகம் என் நுகத்தை உடைப்பதாக, அபிஷேகம் என் நுகத்தை உடைக்கட்டும். இப்பொழுது ஓடாதது ஓடும், நடக்காதது நடக்கும், மாறாதது மாறும். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற யாரா இருந்தாலும் எழும்பி நடப்பார்களாக. ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க மேல ஜீவன் உண்டாவதாக. மரண ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் ஓடுவதாக. இருளின் ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பில்லிசுனி ஆவிகள் உயர்வு வருகிறது என்று தெரிந்தவுடன், தேவ ஜனம் விடுதலையாகுது தெரிஞ்சவுடன் எழும்பி நிற்கிற பொல்லாத பிளவானை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த 100 நாள் ஜெபத்துக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற அந்தகார ஆவியை, எழும்பி நிற்கிற பலவானை, வான
வானமண்டல ஆவியே, உன்னை ஜெயிக்கிறதற்கு இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிறோம். எல்லா ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருக்கிற பலவானுடைய வல்லமைகளை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். நசரேயனான இயேசுவின் நாமத்தில் அவைகள் வழிவிலகுவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் வருவதாக. எதெல்லாம் சத்துரு திருடி வச்சானோ தேவமே, அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு மேலையும் நீர் போடுகிறதுக்காக நன்றி. ஒவ்வொரு சிரசிலும் ஒரு ராஜ கிரீடம் வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மேலையும் ஒரு அபிஷேக கிரீடம் வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த அபிஷேக வார்த்தையை கேட்கிற நீ ஆச்சரியமான தேவ பிள்ளை. ஓ, இந்த அபிஷேக சத்தத்தை கேட்கிற நீ ஆசீர்வாதமாய் மாறுவ. நீ அநேகருக்கு ஜீவன் உள்ளவளாய் மாறுவ. நீ அநேகருக்கு ஜீவனை கொடுக்கிறவனாய் மாறுவ. ஆண்டவர் மூலமாக, கர்த்தர் உன் மூலமாக அநேக மரித்த நிலைகளை மாற்றுவார். உன் குடும்பத்தில் உள்ள மரித்த நிலைமையை கர்த்தர் உன்னை கொண்டுதான் மாற்றுகிறார். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் அழைத்திருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் அழைச்சிருக்கிறார். தேவ பிள்ளையே, உன்னை நீ அசால்ட்டா நினைக்காத. என்னை கொண்டு என்ன நடக்கும்னு நீ நினைக்காத. உன்னை கொண்டுதா லியாந்தலரபா. ஒரு சகோதரன் சிவான், ஒரு சகோதரன் பார்க்குறீங்க. உன்னை கொண்டு உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். ஓ ராபா பாபா ரெபேக்கான்னு ஒரு சிஸ்டர் பார்க்குறீங்க. உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். லியாந்தலரபா சந்தலரபா லைனரோ சியாண்டலரபா. வெளிநாட்டில் இருந்து லைசன்ஸ் பிரச்சனைகள், ஆமென், பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள்ல மாட்டி இருக்கிற ஏராளமான பிள்ளைகள் உண்டு. வெளிநாட்டில் உள்ள பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஏதோ விதத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஒரு ட்ரெயின் இப்படி பெட்டி பெட்டியாக இணைஞ்சு இருக்கிறது போல இந்த நூறுக்கணக்கான மக்கள் இணைஞ்சு இருக்கும் பொழுது உங்க பயணம் ஸ்டார்ட் ஆகுது. உங்க விடுதலை ஸ்டார்ட் ஆகுது. தேவ ஜனமே, ஒரு இன்ஜின் மட்டும் போச்சுன்னா விடுதலை கிடையாது. இன்ஜினுக்கு பின்னாடி நிறைய கோச்சுகள் வரும், நிறைய பெட்டிகள் சேரும், அநேக கம்பார்ட்மெண்ட்டுகள் சேரும். தேவ பிள்ளைகளே, இந்த அபிஷேகம் மட்டும் இருந்தால் மகிமை கிடையாது. இந்த அபிஷேகத்தினுள்ள விடுதலையை பெறுகிறதுக்கு ஏராளமான ஜனங்கள் இருக்கிறீங்க. நீங்க தான் அந்த இன்ஜினோடு சேர்ற கம்பார்ட்மெண்ட், இன்ஜினோடு சேருகிற பெட்டி. எத்தனை பேர் இந்த இன்ஜினோடு சேர்றீங்க? எத்தனை பேர் இந்த அபிஷேகத்தோடு இணையறீங்க? எத்தனை பேர் அபிஷேகம் என் மேல ஊற்றப்படணும்னு ஜெபிக்கிறீங்க? அபிஷேகம் உங்க மேல வரும் பொழுது நுகம் உடையும். எத்தனை பேர் கேட்குறீங்க, ஒரு அபிஷேகம் என் மேல வரட்டுமாப்பா? மின்னலை போல ஒரு அபிஷேகம், இரும்பு தார்பாக்களை கிழிக்கிற ஒரு அபிஷேகம், ஏசாயா நாவலை இறங்கின ஒரு அபிஷேகம், சீசர்கள் மேல இறங்கின ஒரு அபிஷேகம் இன்று என் மேல வரட்டும். எத்தனை பேர் சொல்றீங்க, என் மேல ஒரு அபிஷேகம் இறங்குவதாக? இறங்குது தேவ பிள்ளையே, இறங்குது தேவ பிள்ளையே. கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார். கேத்ரின் ஒரு சிஸ்டரை கர்த்தர் தொடுகிறார். உங்க மேல பயங்கரமா இறங்குகிறார், பயங்கரமா இறங்குகிறார். உங்க ஒவ்வொரு மேலையும் கர்த்தர் இறங்குகிறார். உங்க குடும்பத்துக்குள்ள இறங்குகிறார். ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. அபிஷேகம் வந்த இடத்துல, ஆவியானவர் வந்த இடத்துல, அக்னி வந்த இடத்துல, தேவ வல்லமை வந்த இடத்துல வில்லி சுனியத்துக்கு இடம் இல்லை, இருளுக்கு இடம் இல்லை, ஆஸ்பத்திரி செலவுக்கு இடம் இல்லை, சுகருக்கு இடம் இல்லை, அந்தகார ஆவிகளுக்கு இடம் இல்லை, வேலை இல்லாமைக்கு இடம் இல்லை, கடனுக்கு இடம் இல்லை, வியாதிக்கு இடம் இல்லை. எந்த போராட்டமா இருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அது வெளியேறுகிறது. தேவ பிள்ளையே, உன்னை விட்டு உன் குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறது. நீ மட்டும் தொடர்ந்து ஜெபிப்பாயானால், நீ தொடர்ந்து இந்த கம்பார்ட்மெண்டோடு இணைவாயானால், தொடர்ந்து அபிஷேகத்தோடு இணைவாயானால், தொடர்ந்து அபிஷேகத்தின் சத்தத்தை கேட்பாயானால், தொடர்ந்து அபிஷேகத்தின் உபதேசத்தை கேட்பாயானால், தொடர்ந்து ஆவியானவரோடு உறவாடுவாயானால், உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். உன்னை கொண்டு வேதம் சொல்லுகிறது, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லத்தக்கதான ஒரு மனுஷனாக, ஒரு மனுஷியாக கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, என் பாத்திரம் நிரம்பணும் ஆண்டவரே, எனக்கு விரோதமான பள்ளங்கள் எல்லாம் உண்டு ஆண்டவரே, குழிகள் உண்டு ஆண்டவரே, இருளின் ஆவிகள் உண்டு ஆண்டவரே, எல்லா பள்ளங்களும் நிரம்பணும்னு எத்தனை பேர் சொல்றீங்க? தேவ பிள்ளைகளே, அபிஷேகத்தில் ஜெபித்த தேவ பிள்ளைய கர்த்தர் உன்னை அபிஷேகத்தினால் நிரப்பி இருக்கிறார். உன் கட்டு படிப்படியாக உடைய ஆரம்பிக்கிறது. உனக்கு ஒரு சூரியன் உதிக்கிறது, உனக்கு ஒரு வெளிச்சத்தின் சூரியன் உதிக்கிறது. உன் எதிர்காலம் ஒளிமயமாக வருகிறது. ஆவியானவர் காட்டுகிறார். ஒரு சூரியன் பிரகாசிக்கிறது போல உன் எதிர்காலம் பிரகாசிக்கிறது. நீ அவசரப்படாத, நீ அவசரப்படாத ஆவியானவர் சொல்லுகிறார். அற்புதத்துக்காக இயங்காத, ஆவியானவருடைய சித்தம் நிறைவேற ஸ்தோத்திரம் பண்ணு. ஆவியானவர் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நீ நினைச்சதை காட்டிலும் நீ ஒரு விஷயத்துக்காக ஜெபிப்ப, ஆண்டவர் 9 விஷயத்தை செய்வாரு. நீ ஒன்னதான் கேட்ப, ஆண்டவர் 1000 விஷயங்களை தருவார். சாலமோன் ஞானத்தை கேட்டான், கூடவே சம்பத்தும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் கீழே ஒரு பெரிய ராஜ்யத்தையும் எத்தனையோ காரியங்களை கொடுத்தாரு. நீ ஆண்டவர் சமூகத்துல தேவையானதை கேளு, தேவையானதை கேளு. ஆண்டவர் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால், நீ பணம் வேண்டும் என்று சொன்னாயானால் நீ தேவனுடைய திட்டத்தை புரியவில்லை. தேவன் உன்னிடத்தில் என்ன வேண்டும் என்று கேட்டால், ஆண்டவர் என்னை அபிஷேகம்
பண்ணுங்கள் என்று கேளுங்கள். ஆவியினால் நிரப்பும் என்று கேளுங்கள். ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். மறைவான ரகசியங்களை வெளிப்படுத்துவார். அபிஷேகத்தை கேட்டால் அபிஷேகம் உங்களுக்கு எல்லாம் போதிக்கும். எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தரும். எல்லா கட்டுகளையும் உடைக்கும். எல்லா இருளையும் மாற்றும். தேவ ஜனங்களே, உங்களை கட்டுகள் கட்டி வைக்கும் என்றால் எத்தனை கோடி உங்க கையில வந்தாலும் அத்தனை கோடியும் கடனாக மாறும். அந்த கோடியை அனுபவிக்கிறதுக்கு நீங்க இருக்க மாட்டீங்க. அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, உன் கையில பணம் வர்றது பெரிய ஆசீர்வாதம் கிடையாது. உன் கையில வீடு வர்றது பெரிய ஆசீர்வாதம் கிடையாது. உனக்குள்ள ஒரு அபிஷேகம் வர்றது தான் பெரிய ஆசீர்வாதம். உனக்குள்ள வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் உனக்குள்ள வரணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள் சொன்ன ஆண்டவருடைய வல்லமை உனக்குள்ள வரணும். ஆவியானுடைய தரிசனம் உனக்கு வரணும். ஆவியானுடைய வெளிப்பாடு உனக்கு வரணும். அப்பதான் என்ன நடக்க போதுன்னு ஆண்டவர் உன்கிட்ட பேசுவாரு. அப்பதான் அந்த பணம் கரெக்டா செலவழியும். அப்பதான் உனக்கு தேவையான வீடு கிடைக்கும். அப்போதான் உன்னுடைய ஆசீர்வாதங்கள் ஒன்னொன்னா உனக்கு வரும். அதனாலதான் நம்ம இந்த 100 நாள் ஜெபத்துல அந்த அபிஷேகம் உன்னை தொடர்ந்து ஜெபித்திருக்கிறோம். அந்த ஆவியானவரை தொடரணும் நம்ம ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அந்த ஆண்டவர் என்னை தொடரணும், என் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பணும்னு சொல்லி ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாடுவாயா தேவ பிள்ளையே. தேவனுடைய அபிஷேகம் ஒவ்வொருவருடைய பள்ளங்களையும் நிரப்புகிறது. உங்களை முன்னேறி செல்ல விடாதபடி சில பள்ளங்கள் உண்டு, சில கற்கள் உண்டு. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக சென்று அந்த பள்ளங்களையும் அந்த கோணலானவைகளையும் செவ்வாய்ப்படுத்துகிறார். உங்களுக்காக அவர் முன்னேறி செல்லுகிறார். உங்களை ஏதோ ஒரு தடை தடுக்குது அல்லவா? இந்த ஜெபத்தை செய்ய விடாதபடி யாரோ தடுக்கிறாங்க அல்லவா? உங்களுக்கு ஜெபிக்க முடியாம ஏதோ ஒரு தடை இருக்கிறது அல்லவா? உங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி ஏதோ ஒரு தடை இருக்குது அல்லவா? இப்பொழுது விசுவாசத்தோடு இந்த அபிஷேக பாடலை இணைந்து பாடுங்கள். உங்க மேல பலத்த அபிஷேகம் இறங்கும். அபிஷேகம் பெறாதவங்க மேல அபிஷேகம் இறங்கும். அந்நிய பாஷை இல்லாதவங்க மேல அந்நிய பாஷை இறங்கும். கண்களை மூடி ஆராதிக்கும் பொழுது உங்க கண்கள்ல தரிசனத்தை பார்ப்பீங்க. என்ன நடக்க போதுன்னு ஆவியானவர் காட்டுவாரு. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை உயர்த்துவோமா? பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குண்டுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். எல்லாம் கோணலானவை அது நேராகணும், கரடானவை சமமாகணும். சொல்லுவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாகோ, ஓ ராஜா வருகிறார் ஆயத்தமாகோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். நம்ம இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குண்டுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை அது நேராகணும், கரடானவை சமமாகணும், கோணலானவை அது நேராகணும், எல்லாம் கரடானவை சமமாகணும். நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடா அந்த மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். நம்ம இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குண்டுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். எல்லா கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமியெல்லாம் எரிந்து உருகி போவோம். அந்நாளில் ஒரு நாள் வருகிறது, ஆண்டவராகிய இயேசு வரப்போறாரு. உன் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடையும் கர்த்தர் மாற்றுகிறார். எல்லா அபிஷேகத்துல நிறைந்து சொல்ல போகிறீங்க, என் ராஜா வரப்போறாரு, என் வாழ்க்கையில் உள்ள எல்லா இன்னல்களும் மாறப்போகுது. என் ஆண்டவராகிய இயேசு வர்றதுக்கு முன்னாடி என் பாதையில் உள்ள எல்லா தடையும் அவர் மாத்தி போடுவாரு. ஓ, பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குண்டுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை அது நேராகணும், கரடானவை சமமாகணும். எல்லா கோணலானவை அது நேராகணும், கரடானவை சமமாகணும். கரையில்லாமலே ஒரு குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறணும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே
கத்தருக்காய் வாழ்ந்து முன்னேறணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், இயேசு வருகிறார். என் ஏசப்பா வரப்போறாங்க, ஆண்டவரா இயேசு வரப்போகிறாங்க. அதற்கு முன்பதாக என்ன ஆயத்தப்படுத்துகிறார். நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். ஆமென் ஆமென். கோணலானவை அது நேராகணும், கரடானவை சமமாகணும். ஓ கோணலானவை கர்த்தர் சொல்லுகிறார், அனுதினமும் விழித்திரு மகனே, அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம், அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம், அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ஆமென். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நம்ம இயேசு வருகிறார் சொல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். எல்லாம் கோணலானவை அது நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கைகளை தட்டி இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி, ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, என் ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆண்டவர் சொன்னாரு, அவருடைய முதல் வருகையில அவர் குழந்தையாக வந்த பொழுது, அவர் ரத்தம் சிந்த வந்த பொழுது, ஒரு யோவான் ஸ்நானகனை அவருக்கு முன்பதாக அனுப்பினார். வழிகளை ஆயத்தப்படுத்துங்கள், ராஜா வருகிறார். தேவ பிள்ளையே, இப்பொழுது அவர் வருகிறதுக்கு முன்பதாக உங்க இருதயத்தில் உள்ள பள்ளங்கள் எல்லாம் மூடப்பட, உங்க சோர்வின் பள்ளங்கள், உங்க ஜெபக்குறைவுகள், உங்க மனக்கவலைகள், இந்த பள்ளங்களை எல்லாம் பூட்ட கர்த்தர் ஆமென் ஒரு யோவான் ஸ்நானகனை ஆவியை உடைய சில தேவ பிள்ளைகளை, சில அபிஷேகம் பெற்றவர்களை உங்க வாழ்க்கையில அனுப்பி இருக்கிறார். அவர்களுடைய சத்தம் உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. இதனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு எலியா இல்லாமல் இருக்கலாம், இன்னைக்கு யோவான் ஸ்நானகன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த அதே ஆவியை கொண்டவர்கள், அதே அழைப்பை கொண்டவர்கள் உங்களை பார்த்து பேசுகிறார்கள். உங்க வாழ்க்கையில் உள்ள பள்ளங்கள் நிரப்பப்பட போகிறது, அந்த குறைவுகள் மூடப்பட போகிறது, நீங்க சோர்ந்து போன நிலைமை மாற போகிறது. இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, விசுவாசிக்கிற ஒவ்வொரு பேரும் பாக்கியவான்கள். ஏனென்றால் ஆசீர்வாதம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, தேவ அழைப்பு உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. தேவ ஜனங்களே, இன்னைக்கு கர்த்தர் ஒவ்வொரு பேரும் விசேஷமாக நிரப்பி இருக்கிறார். அநேகருடைய கைகளை விடுதலையாக்கி தேவ சித்தத்துக்கு நேராக கொண்டு வந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். இனி தேவனுடைய சித்தம் நீங்கள் செய்வீர்கள். தேவனுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான 13வது நாள்ல தேவனுடைய சித்தம் வெளிப்பட்டு இருக்கிறது, தேவனுடைய அபிஷேகம் வெளிப்பட்டு இருக்கிறது. அநேகருடைய காயங்கள் ஆற்றப்பட்டிருக்கிறது, அநேகருக்கு மேல தேவ ஆவியானவர் ஊட்டப்பட்டு இருக்கிறார். தேவன் அநேகருடைய தரிசன கண்களை திறந்திருக்கிறார், அநேகருடைய கட்டல் படுக்கையை மாற்றி இருக்கிறார். அநேகருடைய கட்டுகள் அவன் கலந்து ஓடுகிறதை ஆவியானவர் காட்டினார். அவன் துஷ்ட பிசாசானவன் எதிர்த்து நின்றான், ஆனால் அவனுடைய அவன் வல்லமையை காட்டிலும் நம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தின் வல்லமை நமக்குள் இருக்கிற ஆவியானவர் உலகத்தில் உள்ளவனிலும் பெரியவராய் இருக்கிறதினால் அவனை அண்டர் அரெஸ்ட் ஆக்கி நமக்கு விரோதமாய் வந்தவனை கர்த்தருடைய ஆவியானவர் குடியேற்றி ஜெயம் எடுக்க வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த 100 நாள்ல அவன் ஒவ்வொரு நாளும் மிஸ் ஆகாம ஆவியில நிரம்பி நீ பார்க்க ஆரம்பி. சில சத்தியங்களை வெளிப்படுத்துவார், சில ரகசியங்களை வெளிப்படுத்துவார். உன் கையில ஒரு சின்ன டைரி வச்சுக்க, கர்த்தர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை எழுதி வை. கர்த்தர் வருகிற வருஷங்கள்ல ஒன்னு ஒன்னா நிறைவேற்றுகிறதை உன் கண்கள் காணும், உன் காதுகள் கேட்கும். தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் உண்டாக்கி வச்சிருக்கிற நன்மைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அதை தம்முடைய ஆவியினால் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு இந்த 100 நாள் ஜெபங்கள்ல கர்த்தர் வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு காரியமும் தரையில் விழக்கூடாது. அது தேவனுடைய ஜனங்களின் இருதயத்தில் விழுந்து அது நல்ல கனி கொடுக்கிற மரமாக அது வளர வேண்டும். நல்ல வித்தாக அது வளர்ந்து 60ஆக 100ஆக அது கனி கொடுக்க வேண்டும். தேவ ஜனங்களே, ஒன்று கூட தரையில் விழக்கூடாது. அப்படி விழக்கூடாது என்றால் நீ அதை எழுதி வைத்து ஜெபிக்க வேண்டும். முடிந்த லெவல் தேவன் உன்னோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், உன் இருதயத்தை தொடுகிற வார்த்தையும் உடனடியாக ஒரு சின்ன பேப்பரில் எழுதி வச்சு, ஒரு டைரியில் எழுதி வச்சாய் என்றால் இந்த 100 நாள் முடிக்கும் பொழுது ஒரு டைரியை நிரம்பிவிடும். அதை வைத்து அனுதினமும் ஜெபிக்கலாம். கர்த்தர் உனக்கு பிளான் தந்து விடுவார், சத்தியங்களை தந்து விடுவார். அதற்கு பின்பதாக சத்தியத்தை அறிந்த உன்னை எந்த சத்ருவாலையும் தடை பண்ண முடியாது. கர்த்தர் உனக்கு வெளிச்சமாயிருப்பார், நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், எந்த துக்கத்திலையும் உனக்கு வழிகாட்டுவார். தேவச்சனமே, அந்த காலத்தில் ஒரு டார்ச்சினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நாகப்பாம்பு இருள
இருளில் கிடக்கிறத காட்டுவாங்க. அந்த நாகப்பாம்பு இருளில் இருக்கும் பொழுது இந்த டார்ச் வெளிச்சம் வரும் பொழுது அந்த நாகப்பாம்பு கீழே கிடக்கிறத பார்ப்பாங்க. தேவ ஜனங்களே, அப்படி என்றால் ஒரு டார்ச் அங்கே கிடக்கிற பாம்பை வெளிக்காட்டும் என்றால் இந்த வசனத்தின் வெளிச்சம் உன் வாழ்க்கைக்கு முன்னாடி வருகிற எல்லா போராட்டங்களையும் உனக்கு வசனத்தின் வெளிச்சம் காட்டி தரும். அந்த வெளிச்சம் இல்லாததுனால் தான் நீ சோர்ந்து போன. அந்த வெளிச்சம் இன்னைக்கு கர்த்தர் திரளாய் உன் மேல ஊட்டி இருக்கிறார். அபிஷேகத்தின் வெளிச்சம் உன் கண்களை திறக்கும். உன் வாசல்ல எதிராக இருக்கிற அந்தகாரங்களை வெளிப்படுத்தும். கர்த்தர் இன்னைக்கு உனக்கு அபிஷேகம் என்ற டார்ச்சை கொடுத்திருக்கிறார். அந்த வசனம் என்ற, அபிஷேகம் என்ற, ஆவியானவர் என்ற, தீர்க்க தரிசனம் என்ற டார்ச்சை நீ அடிக்கும் பொழுது, அந்த வெளிச்சத்தை காட்டும் பொழுது உனக்கு முன்பாக என்ன தடை இருக்குதுன்னு ஆவியானவர் காட்டி தருவார். சொப்பனங்கள் மூலமாக காட்டுவார்.